மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு. மதம் மனிதாபிமானத்துக்கே கேடு. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியையும் கலாச்சாரத்தையும் டெவலப்மெண்ட்ஸையும் பின்னோக்கி கொண்டு போகிற எந்த ஒரு மதமும் எந்த ஒரு மூட நம்பிக்கையும் அறவே ஒழிக்கணும், எதிர்க்கணுன்றது ரொம்ப சரி. ஆனால் இதில் என்ன கொடுமைனா, இயேசு கிறிஸ்துவையும் ஒரு மத தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப வேக் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சரியில்லாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு புரிதலும் இருக்குது மக்களிடையே. கிறிஸ்தவம் எந்த விதத்துலேயும் மதங்களோட மதங்கள் கிடையாது. மனிதர்களாக உண்டாக்கப்பட்டு மூட நம்பிக்கைகளால் கட்டுக்கதைகளால் உண்டாக்கப்பட்டது தான் மதம். இயேசு கிறிஸ்து ஒரு மத தலைவர் கிடையாது. கிறிஸ்தவம் ஒரு மதமே கிடையாது. ஒருத்தனை அடிமைப்படுத்துறதில்ல, ஒருத்தனை உயர்த்துது. ஒருத்தனை கீழாக்குறதில்ல, ஒருத்தனை மேலாக்குது. ஒருத்தனை பின்னோக்கி கொண்டு போகிறதில்ல, ஒருத்தனை முன்னோக்கி கொண்டு போகுது. ஒருத்தனை சுவாதியனை முதலாளி ஆக்குது. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, முதலாளி என்றும் இல்லை. அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டிங்ஷனும் எடுத்து நீ மனிதனாக பிறந்துட்ட அப்படின்னா நீ கடவுள் மடி ஒன்று, பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்றத ஆழமாக போதிக்கிறது தான் கிறிஸ்துவம். இயேசு கிறிஸ்து அவரோட பிரசங்க தொடக்கத்திலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய ஆவி என் மேல் இருக்கிறது, நான் அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், சிறையுற்றவர்களை விடுதலையாக்கவும், பார்வையில்லாதவர்களுக்கு பார்வை கொடுக்கவும், அப்ரஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இது எல்லாத்தையும் அல்டிமேட், அது எல்லாத்துக்கும் மேலே அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக சிந்தனை ரத்தத்தினால நமக்கு ரட்சிப்பையும் கொடுக்குறாரு. அது கூட சேர்ந்து எந்த ஒரு பின்னோக்கியும் கொண்டு போக முன்னோக்கி தான் கொண்டு போகிறார்.